ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் முழுமையாக உருகினதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முழுக்க நெய்லேயே கூட செய்யலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு மாவு நல்லா வெந்து கொஞ்சம் செவக்கணும். அது வரைக்கும் இதை வேக விடுங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு நம்ம தண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா வெந்துட்டு கொஞ்சம் நேரம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி அந்த மாவோடு சேர்ந்து நல்லா வெந்து மாவு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். அது வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய சர்க்கரை நல்லா முழுமையாக உருகிட்டு அந்த மாவோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான், பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. கொஞ்சம் கூட அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்துகிட்டு சுட சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.